வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கண பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். கும்பராசி கிட்டத்தட்ட எல்லா வீடியோவிலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம், இந்த சனியோட பாதகத்தினால ரொம்ப சிரமப்பட்ட ராசிக்காரங்கள்ல முக்கியமான ராசின்னு சொல்றப்ப இந்த கும்பராசிக்காரங்களை சொல்லலாம். இப்போ எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல எதனாச்சும் ஒரு குறை, அதுல எதனாச்சும் ஒரு பிரச்சனை, இல்லை எதை செய்யாத விஷயங்கள் நம்ம போற மாதிரி இருந்தாலும் எதனாச்சும் ஒரு சூழல், குடும்ப சூழலே நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரங்க மேக்சிமம் சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட ஒரு நேர காலங்கள்னால குடும்ப ரீதியா இருக்கிறவங்களுக்கும் எதனாச்சும் ஒரு சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சிக்கல் அப்படின்னு சொல்றப்ப எதை பண்ற மாதிரி இருந்தாலும் எதனாச்சும் ஒரு விதமான தடங்கள் ஏற்படுறது, தாமதம் ஏற்படுறது, இல்லை ஒரு வரவு செலவு ரீதியா போகணும்னா கூட சிக்கலை கொடுக்குறது. இது எல்லா ரீதியான பிரச்சனைகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ பார்த்தோம்னா ஒரு தெளியறதுக்கு கூட ஒரு நேர காலங்கள் இல்லை. இப்ப அதே கும்பராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி கும்பத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப அதுக்கு ஒரு நிவர்த்தி, வக்கர நிவர்த்தியான ஒரு விஷயங்கள் கூட நம்மளுக்கு அடிப்படையில அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு ஏகப்பட்ட இடையூறாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பதான் வக்கர நிவர்த்தி ஆயிருக்கு. இப்ப அந்த வக்கர நிவர்த்தின்னு சொல்றதும் இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா எல்லா பஞ்சாங்கப்படியும் நம்மளுக்கு இந்த சனி பயிற்சியோட ஒரு வலிமையும் நம்மளுக்கு அடுத்த கட்ட சூழல் கொண்டுட்டு போறதுனால நடக்கிறது பார்த்தோம்னா நார்மலா நடந்தாவே போதும். அதை மீறின பிரச்சனைகள் கொடுக்குறப்பதான் இன்னும் அடுத்தடுத்து என்னாச்சும் ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 3ல உங்களோட சகோதர பாக்கியாதிபதி ஸ்தான பலத்துல குரு உட்காந்துருந்தாரு, அவரும் வக்கரத்தோட உட்காந்துருந்தாரு. அந்த வக்கர நிவர்த்தி ஆகி இன்னைக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல எதனாச்சும் ஒரு விதமா நம்ம அந்த எதிர்பார்த்த விஷயங்கள், இப்ப நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நம்ம குடும்ப ரீதியான சப்போர்ட் கிடைக்காதா, இல்லை நான் செய்யறது சரின்னு ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அந்த டைம் பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாசத்துல தான் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா எனக்கு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அந்த பிரச்சனையை நோக்கி போறப்போ ஒரு 4 பேர் சப்போர்ட்ல இருந்தா போதும், எதாவது சாதிச்சாங்க இல்லையா. அப்ப தனியா நின்று ஒரு வேலையை செய்யறத விட 4 பேர் எனக்கு குடும்ப ரீதியா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அது நல்ல விதமான ஆதிக்கத்தை செஞ்சு கொடுக்கும். இதே பார்த்தோம்னா வேற யாராச்சும் ராசிக்காரங்க இந்த நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய கும்பராசில யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் யோசிப்பாரு. இப்போ நான் அந்த கும்பத்துல இருக்கிறவங்க பார்த்தோம்னா மேக்சிமம் நீங்க சப்போர்ட் பண்ணி ஊக்கம் கொடுத்தீங்கன்னாவே அவங்க நல்ல கேட்டகரி நல்ல பொசிஷன் கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. அப்போ ஒரு எடுத்தம் கவுத்தம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு 50,000 1,00,000 சம்பளத்துக்கு உட்காருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி போய் உட்காருவாங்க. இப்போ அந்த விதமான கேட்டகரிக்கு தான் நம்ம அந்த
கும்பராசிக்காரங்களும் மேக்சிமம் கொண்டுட்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போனா மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு எதனாச்சும் இந்த சனியோட ஆதிக்கம் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இந்த 2024 நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி செய்து கொடுக்கும். இப்ப இதே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு அண்ணன் தம்பிங்களோட ஒரு ஒற்றுமையை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டாவே போதும்னு சொல்லுது. அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2ஆம் இட ஸ்தானபலத்துல ஒரு படிக்கிற பசங்களுக்கு தேவையான இடக்காரகத்துவத்துல, அதாவது வாக்கு வன்மத்துல வந்து பார்த்தோம்னா ராகுவே உட்காந்துருக்கிற குருவோட வீட்லயே குடும்ப ஸ்தானபலத்திலேயே, அப்ப குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனைவிகளுக்கு ஏற்படுற பிரிவினைகள் ஏற்படுறது, இல்ல இவங்களுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ரொம்ப நாளா வாக்குவாதங்கள் இருந்துச்சு, இல்ல ரொம்ப பிரிஞ்சிருந்தாங்க, அப்ப அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அமையறதுக்கான சூழல்களும் இந்த விதமான ஜனவரி மாத காலகட்டங்கள் உங்களுக்கு வலியுறுத்தி கொடுக்கும். இப்ப எல்லா விதமான மாற்றங்களும் ஓரளவுக்கு நம்மளுக்கு காரகத்துவம் அமைச்சு கொடுக்குறப்ப பயன்படுத்திக்க தெரியும். அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதை தவிர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு கேட்டகரியா ஒரு விஷயங்களா வந்து பார்த்தோம்னா தனக்கு தேடி வர்றதை வந்து பார்த்தோம்னா சகாயம் ஆக்கிக்க தெரியலன்னு நான் சொல்லுவேன். அப்ப நேர காலங்கள் தவிர்த்து ஒரு விஷயமா அடுத்தடுத்து நமக்கு நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா தனக்கு தேடி வந்ததை வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு விதத்துல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்க தெரியும். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை ஆதிக்கப்படுத்தி தெரியணும். இப்ப யாரையுமே இந்த மாதிரி நேர காலங்கள்ல பகைச்சிருக்கக்கூடிய டயத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம அவங்கள பகைச்சிக்க கூடாது. அவங்கள சார்ந்து இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்க தெரியும். அப்ப அந்த பயன்படுத்திக்கக்கூடிய மாத காலகட்டங்கள் என்ன இந்த ஜனவரி மாசத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருட காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு சனி பயிற்சியோட காலகட்டங்கள் கிடையாதுங்க. அந்த சனி பயிற்சி 2025 தான் வராங்க. அப்ப அந்த சனி பயிற்சி ஆகிறப்பதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்தது பாதச்சனிக்கு போவார். அந்த பாதச்சனிக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த மாதத்துல வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் ஒண்ணு செய்யலாமா, தாராளமா குடும்ப ரீதியான எதனாச்சும் ஒரு வலிமை செய்துக்கிற மாதிரி இருக்கு, எதனாச்சும் ஒரு விரயங்கள் செய்யற மாதிரி இருக்கு, இல்ல கணவன் மனைவிக்குள்ளார எதனாச்சும் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இல்லாம இருக்கு, அவங்களுக்குள்ளார எதனாச்சும் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாமா, பிரிஞ்ச குடும்பத்தை ஒட்டு சேர்த்துக்கலாமா, இல்ல இவங்க 2 பேரும் குடும்ப ரீதியான வலிமைகள்னு சொல்றப்போ ஒரு திருமண சார்ந்த விஷயத்துல முயற்சி பண்ணலாமா, இதே வந்து பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க இல்ல அக்கா தங்கச்சிக்காரங்க திருமணம் சார்ந்த செலவினங்கள் செய்யலாமா, இந்த மாதிரி செலவினங்கள் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனவரி மாதம் சூப்பரா இருக்கு, அமையலாம். இந்த மாத காலத்துல உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். குருவோட ஒரு வளம் சேர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ பண பாக்கியம், இந்த ஒரு தனபாக்கிய ரீதியா ஒரு குடுக்கல் வாங்கல் ரீதியா எதனா செய்துக்கலாமா, ஒரு அதிகமான ஒரு ரொட்டேஷன் கொடுக்கலாமா, அந்த மாதிரி விஷயத்துக்கு போக வேண்டாம். வெளிநாட்டு பயணங்கள், அதிகமான டூர் போறது, டிராவல் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேக்சிமம் தவிர்த்துக்கோங்க. கோயில் குளங்களுக்கு அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தாராளமா போயிட்டு வாங்க. அதுக்கான விஷயங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா மனதுல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியான ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த வருஷம் காலகட்டக்கான உங்களுக்கு அருமையா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டினியூஸா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் வந்து நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறத ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு,
இடம் இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு, ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அப்படி இயற்கையா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயிலா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சுதான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனனகால ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன போகலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.